கொஞ்சமாச்சு பார்த்து திருந்துங்க. நீங்கள் அரசியல் செய்வதற்கு வேற எதுவுமே உங்களுக்கு கிடைக்கவில்லையா? ஐயா, ஆந்திராவில் இதே மாதிரி ஒரு தேர்தல் நேரத்துல தான் மனசாட்சி இல்லாம அப்ப 2023 தி கேரளா ஸ்டோரின்னு ஒரு படம் வந்துச்சு. வன்மத்தை கக்கிய ஒரு திரைப்படம், வன்மத்தை கக்கிய திரைப்படம். பல லட்சம் பேரை, பலாயிரக்கணக்கான பெண்களை, இந்து பெண்களை இஸ்லாமியர்களாக மதமாற்றினார்கள். லவ் ஜிஹாத்ங்கிற பேர்ல மதமாற்றினார்கள். மதமாற்றினது மட்டுமில்ல, அவர்களை தீவிரவாதியாக மாற்றினார்கள். அதுல ஒரு படத்துல ஒரு கதாபாத்திரம் வரும். அந்த பெண்ணை வந்துட்டு இஸ்லாமியனாக மாத்திட்டு அந்த பெண்ணோட உடலுறவு கொண்டுட்டு அந்த பெண்ணை விட்டுட்டு போயிருவானா. எனக்கு இந்த பெண் வேணான்னு சொல்லுவானா. இது நம்ம மதத்திற்கு வந்துட்டு அப்படிங்கிறதுனால வேற ஒருத்தர் அந்த பெண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கறதுக்கு ஒரு மத குரு சொல்லுவாங்களா? உண்மையிலே சொல்லப்போனா இப்படி ஒரு வன்மத்தை கக்கிய ஒரு திரைப்படத்தை நம்மளால பார்த்துடவே முடியாது சார். பார்த்துடவே முடியாது. இஸ்லாமிய பெண்களை கெடுத்து குழந்தை கொடுத்தா அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் தருவேன்னு ஒரு ஆள் சொன்னார், ஞாபகம் இருக்குதா? எல்லாரையும் அப்படி நினைச்சிடாதீங்க. இஸ்லாமியர்களை இந்த சமுதாயம் எப்படி பார்க்குது தெரியுமா? ஐயோ தீவிரவாதி, ஐயோ இவன் பெரிய பயங்கரவாதி, ஹிந்து மதத்தை அழிச்சவன், ஹிந்து கோவில்களை இடிச்சவன், இப்படி சொல்லிய இஸ்லாமியர்களின் மீது வன்மத்தை திணித்து விட்டீர்கள், வன்மத்தை திணித்து விட்டீர்கள். இன்னைக்கும் இந்தியா கேட்டுக்கு போங்க. இந்தியாவிற்காக உயிர் நீத்த படை தளபதிகள் அப்படிங்கிற பட்சத்துல இந்தியா கேட்டை வந்துட்டு வடிவமைத்து அதுல கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கும் நிகரான 95,000 சம்திங் நினைக்கிறேன் வீரர்களினுடைய பேர் குறிக்கப்பட்டிருக்கு. அதுல 3/4 மேலே 80% மேலே இஸ்லாமியர்களினுடைய பேர் அப்படிலாம் சொல்லப்படுது. இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்காக செய்த எண்ணற்ற பலன்கள் ஏராளம், எண்ணற்ற விஷயங்கள் இருக்குங்க, எண்ணற்ற விஷயங்கள். இங்க